யாழ் தென்மராட்சியில் 3000 பயிற்றங்குடிகள் நாசம், விவசாயி கவலை. யாழ் தென்மராட்சி கெட்பேலி பகுதியில் விவசாயி ஒருவரின் பயிர் செய்கை முற்றாக அழிவடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சீரற்ற வானிலையால் அதிகரித்த மழை வீழ்ச்சி காரணமாகவே இந்த பயிர் செய்கை அழிவடைந்துள்ளது. அதாவது குறித்த விவசாயி தனது வாழ்வாதாரத்திற்கென நாட்டப்பட்டு பயன் தரும் தருவாயில் இருந்த சுமார் 3000 பயிற்றங்கொடிகளே இவ்வாறு அழிவடைந்துள்ளன. இதனால் தனது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதோடு சுமார் 10 லட்சம் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கவலை தெரிவித்துள்ளார். ஜெயக்குமார் கெட்பேலி மேற்கு மிரிசுவிலிருந்து வசித்து வருகிறார். இதில் இன்றைக்கு நான் இந்த தோட்டத்தை நம்பித்தான் இவ்வளோ வருமானங்கள் இதை நம்பித்தான் நான் சாப்பிட்றேன். வேறு எனக்கு எதுவும் இல்லை. இன்றைக்கு இந்த வெள்ளத்தால் இந்த 3000 பயிற்றங்கொடியை எனக்கு பாதிச்சுக்கிறேன். இதுக்கேற்ற இழப்பீடுகளை நீங்கள் எனக்கு வேண்டி தந்தால் பெரிய உதவியாக இருக்கும். இப்போ வருமானம் இந்த பயிற்றங்கொடியில் எனக்கு தை மாசி மட்டும் மழை வெள்ளம் இல்லாட்டி இந்த மாசி மட்டும் எனக்கு வருமானம் தரும். இந்த பயிர் மட்டும் நீட்டாக தரும். இன்றைக்கு இந்த மழையால் எனக்கு இந்த இவ்வளோ மழையால் என்ன பாதிப்பு வந்தது? பைத்தங்குடி அவ்வளோ தம்பி பழுத்து எல்லாம் போட்டு கொடுத்து. அப்போ இந்த பைத்தங்குடிகள் விளைச்சல் இருக்காதுன்றீங்க? இனி இவ்வளோ அழிஞ்சது தானே? அழிஞ்சது தானே. இனி தை மாதம் தான் எங்களுக்கு நாங்கள் இனி பேருந்து பிறகு பயிர் வச்சா தான் எங்களுக்கு வருமானம் பெறும். இதால் எவ்வளவு நட்டம் அடைஞ்சிருக்கிறீங்க? நான் நட்டம் என்று பார்த்தா இது 3000 பைத்தங்குடி என்று சொன்னால் கிட்டத்தட்ட இன்றைக்கு பைத்தங்கான்ற விலை நேற்று சந்தைய விலை 1200 ரூபா. இன்றைக்கு நான் இவ்வளோ பயிர் கொடி வாங்கியிருந்தால் நான் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபா கிட்ட நான் வருமானம் எடுத்துருப்பேன். எடுக்கலாம் போச்சு என்னால் இவ்வளோ வருமானம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபா நட்டம்னு சொல்கிறீங்க? 10 லட்சம் ரூபா காசு கிட்ட நட்டம். இதை நம்பித்தான் நாங்கள் எங்களை குடும்பம் எனக்கு 3 பொம்பளை பிள்ளைகள் தான். இதை நம்பித்தான் நாங்கள் தோட்டம் செய்கிறது. வேறு எனக்கு எதுவும் இல்லை. இவ்வளோ மலைஞ்சிட்டு வெள்ளத்து